நான் ஊக்கத்தினால நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் பெரிய பெரிய ஆள் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் நல்ல எண்ணங்கள் தான், நேர்மையான பாதையில தான், நேர்மையான பாதையில நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சது நடக்கலைன்னு சொன்னா அப்ப நம்ம டிசப்பாயிண்டட் ஆயிட மாட்டோமா? நமக்கு வந்து ஒரு நம்மள வந்து நம்ம மேலேயே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு நம்ம சரியா செயல்படலைன்ற எண்ணம் வந்துருமா? இப்ப நான் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன், சரியா? இப்படி நான் நினைச்சிட்டு அப்படி என்னால பண்ண முடியலன்னா நான் என்னுடைய லைஃப் ஃபெயிலியர்ன்ற மாதிரி ஆயிடும்ல அப்படின்னு சொல்லி, இல்ல 4 பேர் என்னை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டாங்களா? என் எண்ணம் நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த எண்ணத்தை நான் நிறைவேற்றலைன்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு தான் வள்ளுவர் அடுத்த திருக்குறள்ல பதில் சொல்றாரு. உன்னால ஆக முடியாட்டாலும் பரவாயில்ல, ஆனா நினைப்பை விட்டுறாத, நினைப்பு கூட இல்லைன்னா உன் வாழ்க்கை முன்னேறாது அப்படிங்கிற. ஏன் தள்ளினும் அப்படின்னு சொல்றாருன்னா, நினைச்சாலே நம்மளால அதை அடையக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும்ன்றாரு. ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிற, ஒருவேளை உன்னால ஐஏஎஸ் ஆக முடியுமா இருக்கும், நீயா என்ன சொல்லிக்கிறேன்னா என்னால ஆக முடியாது போல அப்படின்னு நீ நினைச்சுப்ப. யானையினுடைய பலம் யானைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு உனக்கே தெரியாது. வாய்ப்பும் வழிகாட்டுதலும் உனக்கு கொடுத்தாதானே நீ எந்த அளவுக்குன்னு தெரியும். அது ரெண்டையுமே கொடுக்காம நீ இவ்வளவுதான் அப்படின்னு எப்படி முடிவு பண்றது? கரெக்ட் தானே? சோ சரியான வாய்ப்பு கொடுக்குறோம், வழிகாட்டுதல் கொடுக்குறோம், பயிற்சி கொடுக்குறோம், முயற்சி நீ எடுக்கிறேன்னா நிச்சயமா நீ சக்சஸ் ஆவியே. எந்த ஃபீல்டா இருந்தாலும் உன்னால சக்சஸ் ஆக முடியுமே. அப்போ நீ நினைப்பதெல்லாம் உயர்வா நினைக்கலாமே, ஒன்னும் தப்பு இல்லை. நம்ம ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போட போறோம், நாம வந்து ஒரு 10,000 பேரை திரட்டி ரத்த தானம் பண்ண போறோம், நம்ம தமிழ் மொழியை வளர்க்க போறோம், திருக்குறளை உலகம் முழுவதும் பரப்ப போறோம், பசி இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க போறோம், இப்படி எல்லாம் நல்லா நினைப்போமே, ஒன்னும் தப்பு இல்லையே. இந்த நினைப்புக்கு ஏற்ற அளவுக்காவது நல்லது நடக்குமா இல்லையா? நிச்சயமா நடக்கும்ல. நினைப்பு கைவிடப்படாத தன்மை உடையது அப்படிங்கிறார். நம்முடைய நினைப்பு அப்படிங்கிறது கைவிடப்படாத தன்மை உடையது.